Hello guys, again welcome back to my channel. உங்களுக்கு nearly 20,000 loan amount multiple months repayment tenureல ஓரளவுக்கு ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ்ல தேவைப்படுது அப்படின்னா தாராளமா இன்னைக்கு பார்க்க போற இந்த மூணு அப்ளிகேஷனை நீங்க கன்சிடர் பண்ணலாம். சேம் டைம் இந்த மூணு அப்ளிகேஷன்லயுமே salaried person and self employed person ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். பட் சிபில் ப்ரொஃபைலை பொறுத்தவரைக்கும் செக் பண்ணுவாங்க. அதே நேரம் லோ சிபில் இருந்தாலும் இல்ல நெகட்டிவ் சிபில் இருந்தாலுமே நிறைய பேருக்கு லோன் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ உங்களுடைய சிபில்ல லேட் பேமெண்ட் இல்லாம பெஸ்டான கிரெடிட் ஹிஸ்டரி இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது. அப்படி இல்லங்கற பட்சத்துல உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் அப்லோட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதே நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மூணு அப்ளிகேஷனுமே ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் தான். பட் இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் மட்டும் லோனுக்கு அப்ளை பண்ணுங்க. அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே गाइस, இந்த அப்ளிகேஷன்ல நாம எடுத்த லோன் டீடைல்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற நேவி அப்ளிகேஷனை பொறுத்தவரை ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாவும் இருக்காங்க. தென் salaried person and self employed person ரெண்டு பேருக்குமே லோன் அப்படிங்கறதும் ப்ரொவைட் பண்றாங்க. பட் சிபில் ப்ரொஃபைலை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்கணும். சேம் டைம் இவங்க வழங்கக்கூடிய ரியல் டைம் லோனை பொறுத்தவரை ரொம்பவே ஜெனியூனாவும் இருக்கும். சோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அண்ட் நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறதும் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு. சேம் டைம் இந்த அப்ளிகேஷன்ல நம்ம ரீசெண்டா அப்ளை பண்ணும்போது நமக்கு 20,000 ரூபாய் அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்திருந்தாங்க. இந்த அமௌண்ட்டை நம்ம ரீபேமெண்ட் பண்றதுக்கு அதிகபட்சமா 7 மாசம் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்திருந்தாங்க. இதை தவிர்த்து இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்னு வர ஜஸ்ட் 2.53% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோனை பொறுத்தவரைக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எலிஜிபிள் ஆகக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இடையில இந்த லோன் அமௌண்ட்டை நீங்க ஃபோர்க்ளோசர் பண்றீங்க அப்படின்னா அப்பவும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே கிடையாது. உங்களுடைய லோன் அமௌண்ட் அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணா போதும். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன் தான். இதுலயும் salaried person and self employed person ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். சேம் டைம் உங்களுடைய சிபில் ப்ரொஃபைலை பொறுத்தவரைக்கும் வர்ஸ்டா இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். கண்டிப்பா லோன் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் இவங்களும் ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனா தான் இருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் நேவி அப்ளிகேஷனை விட அதிகமா தான் இருக்கும். பட் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பொறுத்தவரைக்கும் ஓகே தான். இந்த அப்ளிகேஷன்லயும் நாம இப்போ ரீசெண்டா அப்ளை பண்ணும்போது நமக்கு 20,000 ரூபாய் அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்திருந்தாங்க. சேம் டைம் இந்த லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் நியர்லி ஒரு 1,500 ரூபாய் அப்படிங்கறத கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த அமௌண்ட் போக மீதி அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதே சமயத்தில் இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு வர 4.64% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். பட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தாராளமா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணலாம். இதை தவிர்த்து நம்ம ரீபேமெண்ட் பண்றதுக்கு மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த விதத்துல நமக்கு 6 மாசம் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் இந்த 20,000க்கு கொடுத்திருந்தாங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் லோன் அமௌண்ட் தேவைப்படுது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்க தாராளமா இந்த அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இதுல மூணாவதா இருக்கக்கூடிய ரிங் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் பவர் ஆஃப் லோன் ஆப்ஷன்ல உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சேம் டைம் சிபில் ப்ரொஃபைலை பொறுத்தவரைக்கும் வர்ஸ்டா இருந்தாலுமே எல்லோருக்குமே லோன் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல கொடுக்குறாங்க. தென் இவங்களும் SI கிரீவா கேபிட்டல் அப்படிங்கிற RBI ரெஜிஸ்டர்ட் NBFCக்கும் கீழே ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக தான் இருக்காங்க. சேம் டைம் இதில் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் நாம இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணும்போது நமக்கு 20,000 அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. இந்த அமௌண்ட்டை நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 3 months அப்படிங்கிறதா ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருந்தாங்க. அதே சமயத்தில் ஓவராலாக ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு வர 45% கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனும் நியர்லி முன்ன பார்த்த அப்ளிகேஷன் மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுது, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணலாம். பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய சிபில்ல ஏதாவது லேட் பேமெண்ட் இருந்தாலுமே இந்த ரிங் அப்ளிகேஷனில் லோன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே கைஸ், இதை தவிர்த்து நீங்கள் 4th கிரெடிட் பி அப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் எலிஜிபிள் ஆகக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். பட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லோவஸ்ட் அமௌண்ட்டாவது லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ரீசெண்ட் டேஸில் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது அவருக்கு 18,000 ரூபாய் அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. அதே சமயத்தில் அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 5 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷன்லையும் salaried person and நான் salaried person சிபில் ப்ரொஃபைல் வர்ஸ்டா இருந்தாலும் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறதுனால எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு 20,000 ரூபாய் லோன் தேவைப்படுது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனையும் கன்சிடர் பண்ணலாம்.
தென் ஃபிஃப்த்தா நீங்க ஸ்மார்ட் காயின் அதாவது ஆலிவ் பர்சனல் லோன் அப்ளிகேஷனையும் கன்சிடர் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன்லயும் salaried person அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ரெண்டு பேத்துக்குமே லோன் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் உங்களுடைய சிபில் ப்ரொஃபைல்ல எந்த ஒரு லேட் பேமெண்ட்டும் இருக்கக்கூடாது. சேம் டைம் அப்படி இருந்து நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நியர்லி 20,000 லோன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூர்லயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் மற்ற ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஜெனியூனாக தான் இவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது இந்த அப்ளிகேஷனையும் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தா இந்த 5 அப்ளிகேஷனில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனில் ஆல்ரெடி லோன் எலிஜிபிள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா சில லோன் கிடைக்காத நண்பர்கள் கீழே கமெண்ட்ல வந்து இது எல்லாமே ஃபேக் பொய் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். அதர்வைஸ் இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.